ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, வெறும் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு அழகாக இங்கே பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷமே போதும். அருமையாக இதை செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதே கப்பில் 1.5 கப் தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 1/2 கப் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இந்த நாட்டு சக்கரை நல்லா இந்த தண்ணியில் கரைஞ்சி இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது ஒரு அடுப்பில் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த பேன் சூடானதும் அதில் நம்ம 1/4 கப் நெய் சேர்த்துப்போம். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் நெய் எடுத்து இந்த பேனில் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சூடானதும் நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். அடுத்து இதே நெய்யில் நம்ம கோதுமை மாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நெய், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எடுத்து அதே கப்பில் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த நெய் கூட சேர்த்து இப்படியே கலந்து விட்டுப்போம். நல்லா அந்த கோதுமை மாவு அந்த நெய் சூட்டில் நல்லா வறுபடும். ஃபஸ்ட்டு நெய்யெல்லாம் குடித்து அப்படியே திக்காகும். நல்லா வறுபட அந்த கோதுமை மாவு வாசம் வரும். அப்புறம் அதில் இருக்க நெய்யுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகி கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கொதிக்க வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாதி தண்ணி மட்டும் இங்கே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடுத்து மீதி இருக்க பாதியே நான் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அதில் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கலந்து விட கரெக்டாகிடும். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷமே போதும். அதுக்குள்ளேயே இது டக்குன்னு நமக்கு வெந்து கெட்டியாயிடும். அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அழகாக நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதும் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா நெய் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க 2-3 டீஸ்பூனே நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு ரெடியான பிறகு நல்லா அப்படியே அழகாக அப்படி சுற்றணும். அப்படின்னா கரண்டியில் சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பரான அல்வா அளவுக்கு அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், நட்ஸை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு நான் வச்சுருந்த இன்னும் கொஞ்சம் நட்ஸையும் அது மேலே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் இது தான், ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை. அதனால் சிம்பிளாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.